இப்போ வந்து கேரட் அல்வா எப்படி செய்வதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டு, கொஞ்சம் பீட்ரூட்டு, சர்க்கரை, இது வந்து ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா பால், இவ்வளோ தான் தேவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய், அப்புறம் பாதாம், இதுதான் தேவையான பொருட்கள். இதெல்லாம் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வானல் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கிங்க. நெய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம கேரட்டும் பீட்ரூட்டும் துருவி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கணும். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கலர் வர வரலையும் இது பண்ணிக்கணும், வறுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு கலர் இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும். முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா முந்திரி இதெல்லாம் போட்டு ஊற்றிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு கேரட்டு அல்வா ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.